உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும் நினைக்கும் போது முதல்ல ஒரு ஸ்லோகம் நாகோஜி பட்டர், நாகேஷ பட்டருங்கிற ஒரு மகான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்க. அதுக்கு திலகம்னு பேர். ரொம்ப அழகா இருக்கும். திலகம்னாலே அது திலகம் தான், அவ்வளவு அழகு. அதுல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிம் சுந்தரம், சுந்தரே சுந்தரி சீதா, அக்ஷதாம் மருதே முகா, ஸ்ருத்வா ஹ்ருஷ்டः ததைவாஸ்து ஸ ராமः சததம் ஹ்ருதி. அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல திலகர் என்ன சொல்ற, சுந்தர காண்டம்னா என்னன்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, மத்த காண்டங்களுக்கு ஏதோ ஒரு பெயர் காரணம் இருக்கு. சின்ன சமயம், சின்ன வயசுல ஒரு காலத்தெல்லாம் கழிச்சா பால காண்டம். அயோத்தியால இருக்கும் போது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அயோத்தியா காண்டம். காடுன்னு சொல்லக்கூடிய அரண்யத்துல என்ன நடந்ததோ ஆரண்யா காண்டம். கிஷ்கிந்தா என்கின்ற பகுதியில் நடந்த சம்பவம், யுத்தம் செய்தது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா இதுக்கு வேற ஏதாவது பேர் கொடுத்துருக்கலாமே. இதுக்கு என்ன பேர் சொல்லிட்டு தெரியுமா? த மோஸ்ட் பியூட்டிஃபுல் காண்டம், சுந்தர காண்டம். பேரு என்ன? சுந்தர காண்டம். ஏன் சுந்தரன் இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா, திலகர் சொல்ற செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? சீதை. சீதை யார்? ஜெகஜனனி, ஜெகன்மாதா. அவள் அழகி. பஹி ஜெகஜனனி பஹி மாம் கருணய பங்கேருஹநயனே அம்பா பஹி ஜெகஜனனி அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः முக்தா முஹுர்விதததி வதனே முராரேः பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா த்ரிஷூர்மதுகரேவ மஹோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாः. சாகர சம்பவாயாः, பார்க்கடலில் உதித்த திருமணியே, சௌபாகியலட்சுமி எம்மை கடக்கனியே என்று மகாலட்சுமியின் அபராவதாரமாய் பூமிக்கு பெண்ணாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அழகே வடிவெடுத்தவள் சுந்தரி. So the message was to be passed to சுந்தரி. இப்ப நீங்க ஒரு போஸ்ட் அனுப்பிச்சேன்னா யாருக்கு அனுப்புறோம், யாரு அனுப்பிச்சா ரெண்டுத்தையும் எழுதணுமே. ஃப்ரம் அட்ரஸும் எழுதணும், டு அட்ரஸும் எழுதணும். ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவர் கேட்பார், நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க. யாருக்கு அனுப்ப போறோம், யாரு இதை அனுப்பிச்சா, யாருக்கு அனுப்பப்பட்டது? சீதை, அவ சுந்தரி. யார் அனுப்பிச்சார்? ராமர், அவர் சுந்தரன். லாவண்ய ராமர லரஜுடரே அதிலாவண்ய ராமர. ஸ்ரீமத் ராமாயணத்தில் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அடியேன் படித்தவரை சொன்னாரு, யாமறிந்த புலவர்களிலே மாதிரி அடியேன் படித்தவரை. பாகவதம் படிச்சிருக்கேன், ஸ்ரீ மகாபாரதம் சொல்லியிருக்கேன், ஆழ்வாராதியர்களின் பாசுரம் அடியேனுடைய ஞானத்துக்கு எட்டியவரை சொல்லியிருக்கேன், ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லியிருக்கேன். அழகுன்னு வந்துட்டா அந்த வர்ணனைய அடி ஒத்தி பார்த்தா ராமருக்கு மிஞ்சி ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி தோணும். ஏன்னா வால்மீகி அப்படி வர்ணிச்சிருப்பார். ராமருடைய வடிவழகு அவன் அயோத்தியாவில் ராஜகுமாரனாக இருக்கும் போது இருக்கிறது பெரிய விஷயம். என்னன்னா கிரீடம் எல்லாம் போட்டு இருப்பார், நல்ல காது குண்டலம் அதெல்லாம் போட்டு, கழுத்துல ஒரு கண்டி, அப்புறம் ஒரு ஹாரம் முத்தங்கி, அப்புறம் அதெல்லாம் போட்டு இருப்பாரு. அது இல்ல, காட்டுக்கு வரும்போது ஒரு ஆபரணம் போட்டுக்கல பாருங்க, பெரிய தாடி. ராமருக்கு 14 வருஷம் ஷேவே பண்ணிக்கல. திரும்பி 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 நான் சொல்லிட்டே, இது ராமர் 14 years did not shave.
காட்டுல ஷேவே பண்ண முடியாது. அங்க எங்க சலூனுக்குலாம் அவர் போயிட்டு இருப்பாரு. அதனால அங்கெல்லாம் காட்டுல ஸ்மஸ்ருவர்தனம் எல்லாம் கிடையவே கிடையாது. 14 வருஷம் ராமர் காட்டுல ஷேவே பண்ணல. பெரிய தாடி, மன்மோகன் சிங் மாதிரி நல்லா ஜம்முன்னு பெருசா இருக்கும். மேல ஜடை, இங்க ஷேவ் பண்ணலன்னா அங்க தானே ஹேர் கட் பண்ண முடியாது. அப்ப மேல ஜடை, அதை நன்னா கொஞ்சம் நன்னா அந்த நெக்ரோதா க்ஷீரம் எல்லாம் வச்சு நல்ல பெரிய அழகா ஜடைய பின்னி கீழே தாடி, நல்ல மீச தாடி, அப்படியே அவர் கண்ணங்கரையில் இருப்பார். தாடி ஒரு கருப்பு, மேல ஒரு கருப்பு, அங்க மேல வந்து ஒரு மான் தோலு, இது மர உரி எல்லாம் தரிச்சுட்டு கையில ஒரு வில்ல வச்சு நின்று இருப்பார். அழகுனா அப்படியே. அதனாலதான் ஷூர்பனக்கு அசந்து போயிட்டாள். இப்போ நீங்க கொஞ்சம் ஷூர்பனக்க நிலைய யோசிச்சு பாருங்க. இப்ப அடியே நின்று நான் கூட ராமரை பார்த்து அசந்துப்பேன், இவ்வளவு அழகா இருக்காரு இல்லையா. ஷூர்பனக்க பண்ணது ஒண்ணு தப்பு இல்லை. என்ன ஒண்ணு, ராமரை பிடிச்சிருந்தது அவளுக்கு, சீதை இல்லாம பிடிச்சு போயிட்டு. சீதை வேண்டாம், ஐ லவ் ராமன் மைனஸ் சீதா. அவளுடைய அண்ணா ராவணனுக்கு ஹி லவ்ட் சீதா மைனஸ் ராமன். தங்கைக்கு ராமரை பிடிச்சிருக்கு, சீதை வேண்டாம். அண்ணாவுக்கு சீதை பிடிச்சிருக்கு, ராமரை வேண்டாம். இதே தம்பியான விபீஷணனுக்கு ராமரும் வேண்டும், சீதையும் வேண்டும், ராஜா வேண்டும். அவளுக்கு மூக்கு காது அருந்து போச்சு, ராவணனுக்கு 10 தலை போச்சு. 2 பேருமே எனக்கு வேணும்னு நினைச்சா விபீஷணன். ஒரு பிள்ளை தாய் தந்தையை ஆசிரியிப்பது போல் ராஜ்யம் கிட்டிட்டு. எவ்வளவு சிம்பிளா ஒரு தாட் முடிஞ்சிட்டு பாருங்க. சரி, இல்ல ராமன் வடிவழகன், அதனால சுந்தரன். அப்போ டு அட்ரஸ் சீதா சுந்தரி, ஃப்ரம் அட்ரஸ் ராமர் சுந்தரன். அந்த சுந்தரி இருக்கக்கூடிய இடம் லங்கா சுந்தரம். ஞாபகம் வச்சுக்கோ, அடியேனே லங்கைக்கு நிறைய தடவை யாத்திரிகள் எல்லாம் கூட்டின்னு போயிருக்கேன். ராமாயண சம்பவங்கள்லாம் ரொம்ப நிறைய அங்க நடந்த இடங்கள்லாம் இருக்கு. திவிரும்போலா, வெரங்கன் தோட்டா, துனுவிலா, கேலனியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் ராமாயண சம்பந்தம் பெற்ற இடங்கள் இன்னைக்கும் லங்கையில இருக்கு. சீதா எலியா, இந்த மாதிரி இடங்கள் இங்கெல்லாம் போகும்போது பார்த்தா லங்கை நம்ம தேசத்துக்கு பக்கத்துல இருக்கு, சுத்தமா இருக்கு அப்படின்லாம் நமக்கு தோணும். நீட்டா இருக்கு, இவ்வளவு நன்னா இருக்கே அப்படின்னு தோணும். ரொம்ப ரொம்ப இயற்கையின் வளம் மிக்க ஒரு தேசம் லங்கை, அது சந்தேகமே இல்லை. அதனாலதான் முன்னாடி ஒரு பிரிபிக்ஸ் போட்டுட்டா, மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற ஊர், அதனால ஸ்ரீ லங்கை. அதனால உயர்ந்த இடம். அதனால ஸ்ரீலங்கை என்பது சுந்தரமான இடம். அப்போ அனுப்பின ராமன் சுந்தரன், அனுப்பப்பட்ட விஷயம் சீதை சுந்தரி, அவள் இருந்த ஊர் லங்கை சுந்தரம். அனுப்பின மெசேஜ் எப்பவுமே ஒரு மெசேஜ். எப்பவுமே நீங்க இளைஞர்களுக்கு கூட அடியனுடைய ஒரு சின்ன சஜஷன், இங்க பெற்றோர்கள் இருக்கு, தாத்தா பாட்டி இருக்கா, அடிக்கடி ஒரு விஷயம் என்னன்னா, அடியன்கிட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நான் இப்படி எல்லாம் பேசினது இல்லை. அடிக்கடி எல்லாரும் சொல்ல, எங்க அப்பா அம்மா எதிர்க்கு நிக்கிறதுக்கே நாங்கெல்லாம் பயப்படுவோம், கதவு பின்னாடி நிற்போம். எங்க அப்பா எதிர்க்க அடியன் இன்னி வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருன்னா அதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறது. இப்ப அப்படி இருக்க முடியாது. இப்ப நீங்க விஷயம் இப்ப நம்ம 2025 வந்துடலாம். எல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் வசதி தான், யார் மட்டம் தட்டி சொன்னாங்க. இப்ப என்னன்னா, அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கு, அப்பா கிங்கரவாணின்னு அவர் முன்னாடி நின்று கை கட்டின்னு கேட்கிறார் இல்லையா. அதனால அந்த குழந்தை ஆத்த விட்டு வேண்டாம்ப்பா. கோவிட் சமயத்துல எல்லாம் நிறைய விதேசங்கள்ல இருக்க குழந்தை எல்லாம் சொல்லிட்டு பாரு, என்னாலையும் வர முடியாது, ஒன்னாலையும் வர முடியாது, அதனால ஆத்த விட்டு வெளியில போகாத. அதனால வந்து ஏதாவது பார்சலுக்கு கூட நம்ம வெளியே திருமஞ்சனம் பண்ணிடுவோம். போஸ்ட் வந்துடுத்துன்னு வச்சுங்க, அதுக்கு வெள்ள புருஷ சுத்தம் தைத்திரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு திருமஞ்சனம் பண்ணி, அங்கேயே அதுக்கு ஹிரண்யவதம் பண்ணி, அங்கேயே அது கிழிச்சு, அதுக்கு புண்ணியாக வச்சன மந்திரத்தை சொல்லி என்னெல்லாம் பண்ணிருப்போம். 2020, 2021 நினைச்சு பார்த்தா, ஆனா இப்ப என்னமோ திரும்பி பயமா ஏதோ இருக்கு, ஏதோ பேசிட்டு இருக்கா, சரி இருக்கட்டும். இப்ப என்னன்னா, அது வரவேற்க நம்ம எதுக்கு கவலைப்படவானே. இப்போதைக்கு நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்படி ஒரு சந்தேஷம், ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் சொல்ற விதம் இருக்கு, அது காலத்துக்கு காலம் ஏற்றாற் போல் மாறும். நீங்க 1960 உங்க அப்பா அம்மா கிட்ட பேசின விதத்திலேயே தான் இப்ப குழந்தைகள் உங்ககிட்ட பேசும்னு நீங்க நினைக்காதீங்கோ. அது நீங்க நினைச்சுட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கெட் அட்ஜஸ்டட் டு த நியூ நார்ம். இதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குழந்தைகளை எப்படி அரவணைச்சுன்னு போக முடியும். இதுதான் நம்ம ஒப்ஜெக்டிவா இருக்கணும். எப்படி 1960 ஆரம்பிச்சு எங்க முடியும் அந்த கதை. அதனால அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு சந்தேஷத்தை சொல்ல வேண்டும். இப்ப என்னன்னா, பல வீடுகள்ல என்கிட்ட வந்து, இது அடியன் கிட்ட சொல்றது, உங்க குழந்தைகள்லாம் ரொம்ப க்ஷேமமா இருப்பா. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்வா, கோவிலுக்கு கூட்டா வரவே மாட்டேங்கிறான் குழந்தை சொல்றேன். அப்போ நான் கேட்கிறேன், ஏண்டா வரமாட்டேங்கிறேன், ஏண்டி வரமாட்டேங்கிறேன்னா, அப்பா அந்த குழந்தை சொல்றதும் அது தர்க்கம் பண்றது. நீ தானே சொன்ன பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அது தர்க்கம் பண்றது. அது என்னமா வேதாந்த தர்க்கம் பண்றது வருது. அப்போ வந்து நான் கோவிலுக்கு வந்தால்தான் கடவுள் இருக்கிறார்னா நீ சொல்றதுலயே பொய் இருக்கே அப்படின்னு அது சொல்லிடுறது.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈஸியா கையாளலாம். அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணிவிட்டா சரி. இந்த மகாமாரி வந்தபோது தில்லி பிராந்தியத்துல எல்லாரும் ஆக்சிஜனுக்கு தவிச்சாங்க. நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 2021 எல்லாம் டெல்லியில ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம போயிடுது. ஆக்சிஜன் எங்க இருக்கு? காத்துல தானே இருக்கு. அப்போ அதை தவிச்சுட்டு இருக்கார். என்ன சுவாமி சிலிண்டர் எல்லாம் கேட்கிறேன், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இழுத்துக்குங்கன்னா அதான் முடியலையே அவரால். முடியாதனால தானே சிலிண்டர் கேட்டார். அப்ப எல்லா இடத்திலும் ஆக்சிஜன் இருந்தாலும் அதை இழுப்பதற்கான சாமர்த்தியம் அந்த நோயாளியின் இடத்தில் இல்லை. நம்ம சம்சாரம்ங்கிற நோயில வசப்பட்டவர்கள். எல்லா இடத்திலும் பகவான் இருந்தாலும் அவரை உணர்வதற்கான பக்குவம் நம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் நம்ம கோவிலுக்கு போறோமே ஒழிய, அது இப்ப ரமண மகரிஷி மாதிரி இருக்கக்கூடியவா கோவிலுக்கே போகணுங்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடத்துல இப்ப நம்மாழ்வார் எந்த திவ்ய தேசத்துக்கு போனார்? உட்கார்ந்த இடத்துல பெருமாள் எல்லாம் வந்து சேவிச்சா. நம்மாழ்வார் இல்லையே, ரமண மகரிஷி இல்லையே. சாதாரணப்பட்ட நாம் கோவிலுக்கு சென்றால்தான் நமக்கு ஒரு போக்கஸ் கிடைக்கிறதே ஒழிய இல்லை. அதனால குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும். அப்ப மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும். பாருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, வெளியில ஏதோ பதட்டப்படாதீங்க, மெதுவா வாங்கன்னு சொல்றது எப்படி? அப்படியே ஆஹா ஓஹோன்னு கத்திட்டா எப்படி? அப்ப அந்த மெசேஜ ராமர் சீதைக்கு கன்வே பண்றார். அதை கன்வே பண்ற விதம் சுந்தரமா. நான் சொல்றது புரியுறதோ? அதாவது நான் வந்து உன்னை மீட்டெடுப்பேன், கவலைப்படாத, ஐ எம் தேர். யாராவது நமக்கு இதை சொன்னான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லையா? இப்ப ஏதோ ஹாஸ்பிட்டல்ல யாரோ அட்மிட் ஆயிருக்கா, அவ பாத்துக்கிறவா 4 பேர் இருக்கா, நீங்க கவலையே படாதீங்க, எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணுவோம், நான் உடனே வரேன்னு ஒருத்தர் சொன்னா, அப்பா நமக்காக ஒருத்தர் இருக்கார். அந்த மெசேஜ் இருக்கு பாருங்க. அதனால நீங்க இப்ப சொல்றேன்னு வச்சு கவலையே படாதீங்கன்னு 2 நாள் நிச்சயமா உபன்யாசத்துக்கு வந்துருவோம். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கே? பாருங்க, எல்லாம் தலைவரே ஆட்டுறேன். அதனால அப்ப அந்த மெசேஜிங்கிறது முக்கியம். அப்போ அனுப்பினது ராமன் சுந்தரன், அனுப்பப்பட்டது சீதை சுந்தரி, அவள் வாழ்ந்திருந்தது லங்கை சுந்தரம், சொன்ன மெசேஜ் சுந்தரம், அதை எடுத்து சென்ற ஹனுமானுடைய இயற்பெயர் சுந்தரன். ஞாபகம், ஹனுமானுக்கு அம்மா அப்பா வச்ச பேர் என்ன? இப்ப நிறைய பேர் இதுல ஒரு சர்ச்சை வரும். முதல்ல இப்போ லங்கா சுந்தரம், சீதை சுந்தரி, ராமன் சுந்தரம், விஷயம் சுந்தர, ஹனுமான் சுந்தர. அதனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். இப்ப ஹனுமானுடைய கதைக்குள்ள போறேன். இது உத்தரகாண்டத்துல வருது, ஏனைய புராணங்கள்ல வருது. இதை சேர்த்து வச்சு சொல்ல போறேன். புஞ்சிகஸ்தலா என்கின்ற ஒரு நாட்டிய நங்கை இருந்தாளாம், அப்சர ஸ்திரீ. அவளுக்கு வாயு பகவான் மீது, வாயு பகவான் என்கின்ற அதிதேவதை மீது ஒரு காதல், ஒரு லவ். அது இருந்தபோது இவர்கள் ஏதோ தேவலோகத்தை விட்டு அப்படி நீராடுவதற்காக பிருத்திவிக்கு வர, அந்த இடத்துல இவ ஒத்தர் கொத்த தண்ணியை தெளிச்சுண்டு விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு முனிவர் மீது பட்டு. முனிவர்களுக்கு உடனே கோபம் வந்துட்டு, நானே ஏதோ தேமேன்னு உட்காந்து இங்க வந்து தூரமா வந்தா என் மேல எல்லாம் தண்ணியை போட்டு கிஷ்கிந்தா தீம் பார்க்கலாம், என் மேல இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறேன், இந்த மாதிரி குரங்குத்தனமான சேஷ்டிதங்கள் செய்வதால் நீ குரங்காக பிறப்பாய் அப்படின்னு அந்த காலத்துல சாபம் கொடுத்தா அது பலிக்க வேற பலிச்சோம். இப்ப எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதமும் பலிக்க மாட்டேங்கிறது, சாபமும் பலிக்க மாட்டேங்கிறது. அதனால சாபம் கொடுத்தாச்சு. உடனே இவள் தான் பிற்காலத்தில் அஞ்சனா என்கின்ற பெயரோடு பிறந்தாள். அந்த சமயத்தில் அஞ்சனான்னு பிறக்கும் போது அதே வானர ஜாதியை சார்ந்த, இந்த குரங்குங்கிற வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா யூஸ் பண்ணணும், இல்ல பெரிய சர்ச்சை. அவ குரங்குகள் தானா இல்லது குரங்குகள் போல் இருந்தவர்களான ஒரு சர்ச்சை இருக்கு. சரி, இப்ப வானரன்னு சொல்லி விடுறேன். இந்த வானர ஜாதியில் ஒரு சிங்கத்துக்கு என்ன வீரம் இருக்குமோ அந்த வீரத்தை அடிவொத்தி இருந்த ஒரு மாமன்னனுக்கு கேசரி என்று பெயர். அந்த கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் திருமணம் நடந்தேறியது. இவர்களுக்கு ஒரு புத்திரன் வேணும்ங்கிற ஆசை இல்லை. உடனே ஒரு சில புராணம் என்ன சொல்றது, சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ருத்ராம்சமாக வாயுவின் அனுகிரகத்தில் அவள் கருவுற்றாள். அந்த குழந்தை பிறந்தது. இப்ப குழந்தை பிறந்துட்டு, அப்பதான் இந்த கர்ப்பம் எல்லாம் ஆகி குழந்தை பிறந்தாச்சு. இப்ப அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்க, ஏதாவது பேர் சொல்லுங்க. சுந்தரன். இது நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு வேறங்க, லீக் ஆயிடுச்சு. இப்ப சுந்தரன் இல்லைன்னா நீங்க என்ன பேர் வச்சிருப்பேன்? ஆஞ்சநேயர் இல்லையா? அஞ்சனாவின் பிள்ளை ஆஞ்சநேயர். ஆனா அது அவரோட பெயரா இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஆஞ்சநேயர் cannot be the name of the boy. It is also called ஆஞ்சநேயர்.
அது சொல்றது புரியுறதோ? அதாவது நிஜமான பெயர் அப்பா அம்மாவோட பேரு சம்பந்தப்பட்டு இருக்காது. இப்ப திரௌபதிக்கு நிஜமான பேர் திரௌபதியே கிடையாது, கிருஷ்ணான்னு பேரு. துருபதன் பெண்ணா இருந்ததுனால திரௌபதி. அது யாரு துருபதன் பெண்ணா இருந்தாலும் திரௌபதி தான். இவ மட்டும் இல்ல, யாரு அவ 4 பொண்ணு இருக்கான்னு வச்சுங்க, 4 பொண்ணுமே திரௌபதி தான். இப்ப ஒண்ணுமே இல்ல, பிருதா என்கின்ற குந்தியின் பிள்ளைக்கு பார்த்தன்னு பேர். பார்த்தன்னா யாரு? ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அர்ஜுனன் மட்டுமா? யுதிஷ்டிரனுக்கும் பார்த்தன். ஏன்னா பிருதாவின் பிள்ளை பார்த்தன்னா அப்ப யுதிஷ்டிரனும் தானே பார்த்தன். பிருதாவின் பிள்ளை பார்த்தன் என்றால் பீமனும் தானே பார்த்தன். மகாபாரதத்துல நிறைய இடங்கள்ல பீமனை சொல்லும் போது பார்த்தன்னு சொல்லுவா. நமக்கு உலகத்துல தெரிஞ்சது பார்த்த சாரதி. இந்த அர்ஜுனன்கிற பார்த்தனுக்கு சாரதியா இருந்ததுனால அர்ஜுனனை மட்டும் நம்ம பார்த்தன்னு நினைச்சுட்டு இருக்கோம். The point I'm trying to make is, ஆஞ்சநேயனா அஞ்சனாதேவிக்கு 4 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, 4மே ஆஞ்சநேய தான். இவருக்கு பிரத்யேகமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருந்ததுனால ஃபேமிலி பிளானிங் இருந்ததால ஒரே ஆஞ்சநேயர் தான். ஏன்னா 4 ஆஞ்சநேயர் இருந்தா 4 ஆஞ்சநேயர். இப்ப ஆஞ்சநேயங்கிறது இவருடைய பர்த் சர்டிபிகேட் பேரா இருக்காரு. 2வது என்ன பேர் வச்சிருக்கலாம்? சொல்லுங்களேன். மாருதி, சதுஷ்சக்கர வாகனம் இல்லையா? மாருத்தின்னு வச்சிருக்கலாமான்னு கேட்டா மருத்தினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். இதுவும் பிற்காலத்துல வந்த பெயரா இருக்கலாம். நிஜமான பெயர் சுந்தர. ஞாபகம் வச்சுக்கோ, ஹனுமானுடைய நிஜமான பெயர் சுந்தர. இப்போ ஒரு கேள்வி வரும், வானரம், குரங்கு, இது என்ன அழகுன்னு கேட்பேன். திஸ் இஸ் வேர் நம்ம கொஞ்சம் நம்மள பிலசாபிக்கலி ப்ரோக்ரஸ் பண்ணிக்கணும். அழகுங்கிறது ரிலேட்டிவ். ஞாபகம் வச்சுங்கோ, நம்மாத்து குழந்தைய யாரு அழகின்னு நினைச்சுட்டு இருக்கோமோ இன்னொருத்தராத்து வாளுக்கு நம்ம குழந்தை அழகா இல்லாமல் இருக்கலாம். புரியுறதோ? இப்போ நீங்க சீன தேசத்துக்காரா கிட்ட போய் கேளுங்க, கண் எப்படி இருக்கணும்னா அவாபாடி இருக்கணும் தான் சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க கடியவாகி புடை பறந்து மலிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய் கண், எதுக்கு இவ்வளவு பெரிய கண்ணு வேணும்னு அவ கேட்பான். கண்ணு பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசு வச்சு என்ன பண்ண, தூசியா வரும்பா. அதனால சீன தேசத்துக்காரா கிட்ட போய் கேட்டா இவ்வளவு பெரிய கண்ணு அழகே இல்லைன்னு சொல்லிடுவா. நம்ம என்ன சொல்றோம், கருப்பு அழகுங்கிறோம். இன்னைக்கும் நம்ம மூலமூர்த்தியை சேவிக்கும் போது நிகு நிகு நிகுன்னு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணோம்னா அந்த பெருமாள் அந்த கரியான் ஒரு காளைன்னு கண்ணன் என்னும் கருந்தெய்வம் நன்னா இருக்கு. நீங்க அதே கொஞ்சம் நார்த்ல போய் கேளுங்க, அவளுக்கு சட்டுன்னு அந்த இப்ப ஒண்ணுமே இல்ல, அயோத்தியால மூலமூர்த்தி கண்ணங்கரையில இருக்கார் மூலமூர்த்தி. அதுவே கொஞ்ச நாள் ஆச்சு வடதேசத்துக்காராளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அவள்லாம் இந்த பளிங்கு கல் இந்த மாதிரி ஒயிட் மார்பிள்ல பார்த்து பழக்க. எதுவுமே இது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, எல்லாம் பழக்கம், ரிலேட்டிவ்ங்கிற. அதனால நமக்கு வானரம் மட்டம், நமக்கு வானரம் அழகு மட்டு. ஆனா ஒரு வானர ஜாதிக்கு அதுதான் அழகு. நம்மளை பார்த்தா அது மட்டும் நினைக்கும். நம்ம ஏதாவது உலக அழகி போட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அது பார்த்துட்டு அது சிரிக்கும், என்ன இவாள்லாம் இருக்கா, இதுக்கு உட்காந்து போட்டி எல்லாம் வச்சுருக்கா. அதுல ஒரு பொண்ணுக்கு வேற கூக்கூடிய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஒரு கிரீடம் சுட்டி அது பக்கத்துல இருக்கக்கூடிய 2 சைரந்திரிகா ஸ்திரிகள் மயக்கம் போட்டு விழுந்துரும். சச்சாமர ரமாவாணி சபிதக்ஷண சேவிதான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா? அந்த 2 பக்கத்துல இருக்க பொண்ணெல்லாம் இவ்வளவு ஆஸ்வாசப்படுத்துவோம். இவ மயக்கம் போட்டுருவோம். இவ்வளவு அனௌன்ஸ் பண்ண உடனே now the Miss World title goes to அப்படின்னு சொன்னோன்னு இவ மயக்கம் போட்டுருவோம். இவளுக்கு என்ன, நமக்கு போய் கொடுத்துட்டாளே, நம்ம சுமாரா தானே இருக்கோம் சொன்னோம்னா பக்கத்துல இருக்க 2 பேர் சொல்லுவாங்க, நம்ம 3 பேர்ல நீ கொஞ்சம் தேவலா மாதிரி இருக்க, அதனால கொடுத்தா கவலைப்படாதேம்பா. அதனால நம்ம மனிதர்களுக்கு நம்ம அழகுன்னு தோன்றது, மிருகங்களுக்கு அதுகளுக்கு அது ஜாதியில அழகு. அதனால வாஸ்தவமா ஹனுமான் மாதிரி ஒரு சுந்தரன் லோகத்துல கிடையாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அதனால அவர் சுந்தரன். அப்போ சுந்தரனான ஹனுமான் சுந்தரியான சீதையினிடத்தில், சுந்தரனான ராமனிடத்திலிருந்து சுந்தரமான சந்தேசத்தை சுந்தரமான லங்கைக்கு எடுத்து சென்றபடியால் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் என்று பெயர் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ஹனுமான், இப்போ ஹனுமான் என்ன பேர் வரல, சுந்தரன் பிறந்தாச்சு. இந்த குழந்தைக்கு வாயுவின் அனுகிரகம் இருந்ததுனால ஹை ஜம்ப் எல்லாம் நல்லா பண்ணும். ஒலிம்பிக்ஸ் எல்லாம் போச்சுன்னா மெடல் வாங்கும். நல்ல ஒரு ஜம்ப், அதுக்கு நல்ல ஒரு ஆற்றல். சில குழந்தைகளுக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி ஒரு இன்னேட் எபிலிட்டி. சில குழந்தைகள் சித்திரம் போடும் பாருங்க, 3 வயசுக்கு போடும். ஏன்னா 3 வயசு குழந்தை போட்ட மாதிரியே இருக்காது. 2 வயசு குழந்தைக்கு 50 ராகம் தெரியுது. இதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம சுக்கிரத்து தான், வேற என்ன சொல்லுவோம், ஏதோ விட்ட குறை தொட்ட குறை. ஹனுமானுக்கு வேறுபட்ட தாவர சாமர்த்தியம். தாயான புஞ்சிகஸ்தலா
ஒரு முறை தயிரஞ்சாதம் ஊட்டிட்டு இருந்தான். சிம்பிளா போட்டு பாருங்க கதை. தயிரஞ்சாதம் ஊட்டிட்டு இருந்தா. இதை நான் வசந்த் குஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் டெல்லியில இருக்கு. நான் 9 நாள் ராமாயணம் சொன்னேன், இங்கிலீஷ்ல சொன்னேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு 6வது நாளும் 7வது நாளும் இந்த இடம் வந்தது. நான் ஹனுமான் வாஸ் பீங் ஃபெட் வித் கர்ட் ரைஸ். பாதி பேர் எழுந்து போயிட்டான். யூ ஆர் ஃப்ரம் சவுத் இந்தியா, தட் இஸ் வை யூ ஆர் டெல்லிங் கர்ட் ரைஸ். வை டிடன்ட் ஹி ஹேவ் சப்பாத்தி? இதெல்லாம் கூச்சுக்காதீங்கம்மா. ஹனுமான கொண்டாடுறது எல்லாரும் கொண்டாடுறான். வட தேசத்துல இன்னவே கொண்டாடுவா. பஜ்ரங் பலிக்கு ஜெயின்னா சொல்லுவா. ஆனா அவர் கர்நாடகாக்காரர், கிஷ்கிந்தையில தானே பிறந்தார். நீர் தோசை, பிசி பேளை பார்த்து, மைசூர் பாக்கு. அவர் இந்த பக்கம் தயிரஞ்சாதம் தான் ஊட்டினா. ஏன்னா தயிரஞ்சாதம் மாதிரி சுவை எதுவும் இல்லை, சுலபம் எதுவும் இல்லை. இது நமக்கு ஒண்ணும் பிரம்ம சாமர்த்தியமே வேண்டாமே. அம்மா இப்படி குழைச்சு ஊட்டின்னு இருக்கா. ஊட்டும் போது சில பேருக்கு ஒரு வழக்கம் உண்டு. தயிரஞ்சாதத்துக்கு மாம்பழத்தை கூட்டுப்பான். மாம்பழம் தயிர் சாதம் இருந்துட்டுனா வைகுண்டம் கூட வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். இல்லையா? ஏன்னா மாம்பழம் சீசன்ல இப்ப என்னன்னா, இப்ப எல்லா சீசன்லயும் எல்லாம் கிடைக்குது. அந்த மாம்பழம் எப்படி கிடைக்கிறதுனா, அடியன் வேடிக்கைக்கு சொல்லுவேன். எங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவோம். அவ வளரும் போது நிறைய ஒரு வீடுனா ஒரு 6 தங்கை 4 பிராத்தா இவ்வளவு பேர் இருப்பா. இப்ப வாங்குற மாதிரி ஒரு 5 மாம்பழம் வாங்குறதே கட்டினோம். ஒரு மாம்பழம் வரும். எங்க பாட்டி என்ன பண்ணிவிட்டாளா, மத்தவா இவ்வளவு பேர் பங்கு இருக்காங்கிறதுக்காக ஒரு மாம்பழத்தை மட்டும் ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா அடுத்த நாள் பார்த்தா மாம்பழத்தை காணும். எப்படி இவ்வளவு ஜாகிரதையா ஒளிச்சு வச்சது காணாம இருக்குன்னா, அது சாட்டவா சொன்னா வாசனையில கண்டுபிடிச்சோம். அந்த மாம்பழ வாசனை எவ்வளவு இருக்குன்னா வீடு முழுக்க பரவி அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க மாம்பழத்தை மூக்குக்குள்ள விட்டாலும் வாசனை வந்துருக்கு. இப்ப இது மாம்பழமா நமக்கே ஒரு சந்தேகம். இது பொம்மையா இல்லாட்டா குரு பொம்மையில வைக்க வேண்டிய சொப்பா? ஒரு வாசனை இல்லை. அந்த மாம்பழத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற அபிருச்சி ஹனுமானுக்கு இருந்தது. மாம்பழம் கிட்டவில்லை. அப்போ அவ ஊற்ற சமயத்துல சூரியன் உதிச்சுட்டு இருக்காராம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அதனால அந்த உதிக்கின்ற செங்கதிர், அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருணோதயம்னு வரும். there will be a thin tinge of redness. அப்புறம் ஒரு எல்லோ ஆரஞ்சு ஆகும். ஒரு மாம்பழம் கூட பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரெட்டா இருக்கு, ஒரு எல்லோவாய் ஆரஞ்சு ஆகும். அப்படியே அந்த சூரியனை பார்த்துட்டு இவர் நினைத்தாராம் இது பழம் என்று. அப்ப அம்மா இங்க ஊட்டின்னு இருக்கா, அதோ பழம் அப்படின்னு ஒரு மரமா தாவின்னு இருக்கார். தாவும் போது அந்த பழத்தை நினைச்சு இது பழம் நினைக்க போயிட்டு இருக்கார். அவர் எந்த வேகத்துல தாவி இருக்காருன்னா இந்திரனுக்கு பயம் உண்டு. ஐயோ இவன் சூரியனுக்கு ஏதாவது பண்ணிட போறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். இந்திரன் மேகங்களுக்கு அதிபதி. இப்ப கூட நம்ம எல்லா டேட்டாவையும் எங்க வைக்கிறோம்? கிளவுட்ல தான் வைக்கிறோம். இப்ப இந்திரன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாகிரதையா கிளவுட்ல இருக்கா அதுல வேற இது கைவல்ய கிளவுட், ஐ கிளவுட் இல்லையா? ஐ வேற இருக்கு, அதுல அகங்காரம் வேற துக்கின்னு இருக்கு. அதனால இந்திரன் அதெல்லாம் பாத்துக்கிறார். அந்த வெளுத்த மேகங்கள் எல்லாம் கருத்து வந்தால் ஒரு ஆணை நகருது போல் இருக்கும். அதனாலதான் ஐராவதம்ங்கிற ஆணை மீது இந்திரன் வர்றாருன்னு சொன்னா, இந்திரனுடைய தனுஷ் தானே ரெயின்போ. நீங்க அப்படியே அது நேச்சரா நினைச்சு பாருங்களேன். இந்திரன்கிற ஒரு பர்சனா நினைக்காம, இந்திரன் மேகங்களுக்கு அதிபதி. மேகங்களில் ஜலம் தக்கி இருந்து அது நகர்ந்தால் ஒரு ஆணை நகருது போல் இருக்கின்றது. அதன் மீது அமரக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரன் கையில் இருக்கக்கூடியது வஜ்ராயுதம்னா லைட்னிங் அர்த்தம். கையில அந்த லைட்னிங் மாதிரி தானே இருக்கு. சார்ந்த முதைத்த சரமழை போல். அது ஆண்டாள் 4வது பாசுரத்தை மழை எப்படி வரணும்னு சொல்லும் போது, ஆழிமழை கண்ணா இந்திரனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய என் நாயகனே நாராயணான்னு சொல்றா. அப்ப அந்த வஜ்ராயுதத்தால் இந்திரன் ஹனுமானை தாக்கினான்னு புராணத்துல இருக்கு. வஜ்ரம்ங்கிறது லைட்னிங், இந்திரன் மேகம்னு. அப்ப லைட்னிங் ஸ்ட்ரைக் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இப்ப லைட்னிங், அதுக்காக தானே நம்ம லைட்னிங் கண்டக்டர்னு ஒண்ணு வீட்டுல போடுவோம். அந்த மேகங்கள் எல்லாம் மின்னெல்லாம் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. பவானிங்கிற ஊர்ல ஒரு சரித்திரம் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஆங்கிலேயர் இருக்கும் போது எப்படி அம்பாள் ஒரு சின்ன பெண்ணின் ரூபத்தில் அந்த இடிப்பிலேந்து அந்த ஆங்கிலேயரை காப்பாத்தி ஆங்கிலேயன் ஒரு ஹாரமா என்னமோ சமர்ப்பிச்சான்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி ஹனுமான் கிட்ட இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் ஹை ஸ்ட்ரென்த்ல வருது இல்லையா, அது தாக்கி எடுத்து இந்த சீக் போன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேரு. இதுக்கு ஹனுல பட்டு கொடுத்து அந்த குழந்தை சுருண்டு கீழே அந்த ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்ல விழுந்துட்டு, இந்த குழந்தை விழுந்த அதிர்ச்சியில்
பார்த்து விட்டு அஞ்சனாதேவி தவித்தாளாம். ஐயோ, குழந்தைக்கு என்னவோ ஆயிடுதே, எத்தனையோ தவம் இருந்து ஈண்டெடுத்த குழந்தையாயிற்றே என் சுந்தரன், அடிபட்டு போய்விட்டதே என் ஆஞ்சநேயனுக்கு கதறா. அப்போ வாயுவுக்கு ஒரு கோபம் வந்துட்டான். என்ன இருந்தாலும் என் அனுகிரகத்தினால் பிறந்தவனை இந்திரன் இப்படி தாக்கிருக்க கூடாதுன்னு 20.02% ஆக்சிஜன் இருக்கு. நம்ம சயின்ஸ்ல படிப்போம் 78% நைட்ரோஜன், 20% ஆக்சிஜன். அதை 1% குறைச்சுட்டார். உடனே எல்லாருக்கும் வீசிங் வந்துட்டு, நெபுலைசர் வைக்கணும்னா, ஆஸ்பிரின் பஃப் வைக்கணும்னா எல்லாரும் தவிக்கும் போது பிரம்மா போய் பிரார்த்தித்தார், வாயு இந்த மாதிரி ஒத்தர் எஃபெக்ட் ஆனா எல்லாரையும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, 19 20 ஆக்கிடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே என் பிள்ளைக்கு உயிர் மீட்டு கொடுங்கள்னு சொன்ன உடனே பிரம்மா மற்ற தேவதைகள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு வரமா கொடுத்துன்னு வரா. அப்ப இந்திரன் ஒரு வரம் கொடுத்தான், வாயு ஒரு வரம் கொடுத்தார், அக்னி ஒரு வரம் கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டே வரும்போது இந்த குழந்தையை உயிர்ப்பித்தார்கள். ஆனா என்ன இருந்தாலும் அந்த தழும்பு வந்துடுச்சு. ஹனு என்கின்ற அந்த இந்த மொவ்வாவில் பட்டதால் ஹனுமான் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த பெயர் அம்மா கொடுத்துருக்க மாட்டா. ஹனுமான்னா the one with a fractured cheekbone. பிறந்த போதே அம்மா உழந்த மொவ்வா கட்டையோடு கூடியவனேனா பேர் கொடுத்திருக்கோம். அதனால ஆஞ்சநேயன் என்கின்ற பெயரோ ஹனுமான் என்கின்ற பெயரோ பிற்காலத்துல வந்த பெயர். அவனுடைய இயற்பெயர் சுந்தரன். அந்த குழந்தை அப்படி இருந்ததாம். ததா சைலாக்ரசிகரே வாமோ ஹனுரபஜ்யத ததோஹி நாமதேயம் தே ஹனுமான் இதி கீர்த்தியதே என்று அந்த ஹனுமானுக்கு அப்பேற்பட்ட பெருமை நிலைத்ததாம். அந்த ஹனுமான் இவ்வளவு வரங்கள் பெற வேண்டும். அப்போ ஒருத்தரும் ஒண்ணு சொன்னா அதுல பிரம்மா ஒரு வரம் கொடுத்தார், பின்னாடி வரும் நமக்கு உதவும். அது சுந்தரகாண்டத்துல அடியேனுடைய பிரயோக அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் கூட ஒண்ணு பண்ணாது அப்படின்னு இருந்தது. எல்லாரும் வரம் கொடுத்துட்டா, சூரியன் மட்டும் கியூல லாஸ்டா நின்றுட்டு இருக்க. அவருக்கு என்ன வரம் கொடுக்கறதுன்னே தெரியல. எல்லாரும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஃபுல் ஆயிடுத்து. என்னதான் கொடுக்குறது? அப்போ அஞ்சனாதேவி கேட்டாளாம், பிரார்த்தித்தாளாம், என் பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போனாலும் டிசி அனுப்பிச்சுடும். உன் பிள்ளை கிளாஸ்ல சமாளிக்கவே முடியலமா, அப்படி சுட்டிதானம் பண்றது, இதுக்கு யார இடம் பாருங்கிறா. நானும் தேடி தேடி பார்த்தேன், ஆன்லைன் இருப்பாளா ஆஃப்லைன் இருப்பாளா யாராவது எடுத்துப்பாளா. நீங்க என் குழந்தைய ஸ்டூடெண்டா வச்சுக்கோ. அப்ப சூரியன் சொன்னதாக ஒரு அர்த்தம் என்னன்னா, நான் வந்து தினமும் காத்தால உதிப்பேன், சாயங்காலம் அஸ்தமிப்பேன், என்னுடைய கிரணங்கள் எல்லா இடத்திலும் செல்லும். உன் பிள்ளையால நான் ஓடும் தருவாயில பிறக்க முடியுமா? இப்போ டீச்சர் ஓடிண்டே மேரத்தான் ஓடிண்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்மள கூடவே ஓடிண்டு கத்துக்கணும்னா கஷ்டம். ஒரு இடத்துல நின்று கத்து கொடுத்தாலே ஏற மாட்டேங்குது. அவர் ஓட நான் ஓட எப்ப கத்துக்குது? அப்ப அந்த அம்மா சொன்னானா, இந்த மாதிரி ஒரு டீச்சரை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என் பிள்ளை ஓடிண்டே இருப்பான், டீச்சர் ஓட மாட்டேங்கிறா, நீங்களும் ஓடுறீங்க. ஓடுற டீச்சரா கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். என் பிள்ளைக்கு ஓடிண்டே கத்துத்தாங்க. இப்படி ஓடிண்டே ஹனுமான் சூரியன் கிட்ட நவ வியாக்கரணங்களையும் பயின்றார். நவவியாக்கரண பண்டிதர்னு பேர் ஹனுமானுக்கு. அந்த ஹனுமானுக்கு இப்பேற்பட்ட தேஜஸ் ஏற்பட குரு தட்சிணைக்காக சென்றார். அப்போதுதான் சூரியன் சொன்னதாக ஒரு விஷயம், என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான். அந்த சுக்ரீவனுக்கு எப்பவுமே நீ கூடவே அட்வைசரா இருக்கணும், நீதான் கூடவே இருந்து அவன் அட்வைஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளை ஏதாவது அசட்டு காரியம் பண்ணோம், ஆனா நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னபடியால் ஹனுமானும் சுக்ரீவனும் நல்ல மைத்ரி பாவத்தோடு இருந்தார்கள். சரி, இப்ப மறுபடியும் இந்த ஹனுமானுடைய பிரபாவத்தை தான் இப்ப நம்ம சுந்தரகாண்டத்துல பார்க்க போறோம். எந்த இடத்துல அப்படின்னா, இவாள திருக்குறுங்குடின்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கிட்ட வந்திருக்கா. திருக்குறுங்குடிங்கிறது இன்னைக்கு நீங்க திருநெல்வேலி கிட்ட போனேன்னா ஒரு 45 நிமிஷத்துல பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள்ல நவத்திருப்பதி தாண்டி 2 திவ்யதேசங்கள் இருக்கு. ஒன்னு நாங்குநேரி என்கின்ற வானமாமலை, மத்தொன்னு திருக்குறுங்குடி. ஆழ்வார் பாடினார், எங்கனேயோ அன்னை நீர்காள் என்னை முனிவத நீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் உன்னினோடும் செல்கின்றது நெஞ்சமே நெஞ்சமே. ரொம்ப அழகான பெருமாள். அந்த தேசத்துக்கிட்ட போய் ஒரு மலையின் உச்சியில் இவர் இருக்கும்போது ஒரு பொந்து, ஒரு குகைக்குள்ள இருந்த ஒரு சம்பாதின்னு ஒரு கழுகு, அது வந்து சொல்லிவிட்டான், நீங்க ஏதோ ராமரை பத்தி பேசிட்டு இருந்தேளேன்னு சொன்ன போது, அப்ப ஹனுமான் ஏனைய குரங்கள் வானரங்கள்லாம் சொல்லித்தான், ஆமா நாங்க சீதையை தேடணும்னு நினைச்சோம், எங்கேயுமே சீதை கிடைக்கலையேன்னு சொன்ன போது இந்த சம்பாதி சொல்றான், நானும் எனக்கும் தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல பார்வை சக்தி உண்டு, ஷார்ப் விஷன்,
அவன் சொன்னா ஒரு பெண் பிள்ளை ஒரு மரத்தின் நிழலுக்கீழே தூரத்தில் ஒரு தீவில் அழுது கொண்டிருப்பதாக. அந்த தீவுக்கு நீங்க சென்று பார்த்தீர்கள்னா தெரியும்னு சொல்லும் போது இப்பதான் ஒரு கேள்வி வருது. தீவுக்கு யார் போவா? முதல்ல ஒருத்தர் ஸ்விம் பண்ணணும், இல்லாட்ட பறக்கணும், ஏதாவது ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்டா இந்த ஏறத்தாழ சொல்றான் 100 யோஜனைகள் தூரம். அப்போ ஒரு குரங்கு சொல்லித்தான் 10 யோஜனைகள் நான் போவேன். பிரயோஜனம் இல்லையா? அப்படி துவக்குன்னு கீழே வந்துடும். அதுக்கு என்ன பண்றது? அடுத்தது 20, இன்னொன்னு 50, இன்னொன்னு 70, இன்னொன்னு 100 போ கிளம்புன்னு ஜாம்பவான். அந்த குரங்கு சொல்லிட்டு நான் பறந்து போயிடுவேன், திரும்பி வரதுக்கு தெம்பு இருக்க. நீங்க கார்த்தால சார்ஜ் பண்ணேன்னா போனு, அதுல 3 கோடுகள் காமிக்கும் பாருங்க. ஆத்தியாத்மிகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌத்திகங்கள் காமிக்கும். அப்புறம் சாயங்காலம் வரத்துக்குள்ள ஒரு கோடா குறைஞ்சுன்னு வரும். அப்புறம் சிகப்பு நிறம் காமிக்கும். அப்புறம் அதுல இருந்து ஆத்மா புறப்பட வேண்டிய தருவாய் வந்துடும். அப்ப நீங்க மறுபடியும் அவாவகச்சூழ், அப்புறம் குரம்பை அடுத்து குடிப்புக்காவி கூற்று கிட்ட வரம்பை அடுத்து வருகும்னு நீங்க மறுபடியும் அதை சொருகுவேள். அப்ப உடனே அதுக்கு சக்தி வரா மாதிரி, சக்தி கொடுன்னு அது திரும்பி பாடுற மாதிரி இங்க ஒரு குரங்கு சொல்லிடுத்து. அது சொல்லிட்டு நான் போயிடுவேன், திரும்பி வரத்துக்கு தெம்பு இருக்காது. அப்புறம் எப்படி அனௌன்ஸ் பண்றது? ட்ரங்கால போட முடியாது. அப்போதுதான் ஹனுமான் கம்னு உட்கார்ந்தார். அவர் வாயே திறக்கல. அவருக்கு சக்தி உண்டு, புத்தி உண்டு, எல்லாம் உண்டு. பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் ராம குணானுபவத்துல இருந்த வாயை திறக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு கதாச்சரித்திரம். சின்ன வயசுல அவர் கொஞ்சம் லூட்டி அடிச்ச போது ஒரு ரிஷி சொல்லிட்டாராம், உனக்கு அதிக சக்தி இருப்பதால் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு சக்தி இருக்கும், ஆனால் அந்த சக்தியை நீ அறிய மாட்டாய். உன்னுடைய பவர் உனக்கே தெரியாது. Unless and until somebody else points to that power. இன்னொருத்தர் சொல்லணும், ஹனுமான் உனக்கு சக்தி குடு இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் உனக்கு தெரியாதுன்னு. ஹனுமான் கம்முன்னு உட்கார்ந்தார். அப்போதுதான் ஜாம்பவான் போய் சொல்றார், ஹனுமான், இந்த முழு கூட்டத்துல ஒருவரால் அனாயாசமா அந்த பகுதிக்கு போயிட்டு சீதைய பார்த்துட்டு வர முடியும்னா அது உன்னாலதான். உன்னால் முடியும். என்ன உன்னால் முடியும் தம்பி எல்லாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் பாடி 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 ஹனுமானுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது, ஓஹோ நம்மளால முடியும்னு. அப்போதுதான் அந்த மகேந்திரகிரிங்கிற பர்வதத்தின் கல் மீது ஏறி நின்றார் ஹனுமான். இங்கேந்து ஒரு குதி, அங்கேந்து ஒரு குதி, அங்க மேல போய் நின்றார். அவர் நிற்கும் போது எப்படி இருக்குன்னார், வன் தந்த வரிகொள் நாகம் வயங்கு அழல் உமிழும் வாய் பொன் தந்த முளைகள் தோறும் புறந்து உராய் புரண்டு பேர்வ நின்று அந்த நிலான் ஊன்ற நெறிந்து கீழ் அழுந்தும் நில குன்றம் தன் வயிறு கீறி பிதுங்கின குடற்கண்மான் அப்படின்னு கம்பருடைய கூற்று. என்னன்னா ஹனுமான் போய் தன்னுடைய பலத்தை காண்பித்து ஒரு பெரிய உருவம் கொண்டு அழுத்தினார். பாறைகள் ஒரு செகண்ட் அழுத்திதான். பாறைகளுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொந்திலேந்து நாகங்கள் பயந்து வெளியே வந்ததாம். பயந்து வந்த நாகம் அந்த பாறையில் தன்னுடைய பற்களை அதை வீசிட்டான். அதுலேந்து விஷம் பரவி அது ஒரு ஆறாக தனியா ஓடித்தான். அந்த பாறைகள்ல ஒரு கிராக் வந்துதான். இதெல்லாம் நடந்ததா? இங்க கம்பன் இருக்காரு பாருங்க. ஒரு கவிதைனா எப்படி இருக்கணும்னா கம்பன் கிட்டேன்னு தெரியணும். அப்படியே நம்மளை இமேஜின் பண்ண வச்சிருவார். அப்படியே அந்த பாறைகள்ல ஒரு பிளவு ஏற்பட்டது. ஒரு பக்கம் விடம் நதி ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாம்பு ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹனுமான் ஏறி நின்றார். அதை சொன்னார் வால்மீகி. தேன பாதபமுக்தேன புஷ்பௌகேன சுகந்தினா சர்வதா சம்ருத சைலோ பகௌ புஷ்பமயோ யதா. அந்த மலைகள்ல இருந்த நிறைய மரங்கள் ஹனுமான் ஒரு அழுத்தின போது அந்த மரங்கள் எல்லாம் குலுங்க, அந்த மரங்களின் கிளையில இருந்த பூத்த புஷ்பங்கள் எல்லாம் குலுங்கி கீழே விழ, ஹனுமானுடைய ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்க, அந்த ரோமகூப்பங்கள் மீது புஷ்பம் வந்து அமர, தூரக்கேந்து பார்க்கும்போது ஹனுமானுக்கு புஷ்பாலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு. புஷ்பமயோ யதா அப்படின்னு ஹனுமான் புஷ்பாலங்காரம் பண்ணி நிக்கிறாராம். பாம்புகளோட விடஜ்வால ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். பாறைகள் பிளந்து நிக்கிறதாம். இந்த குரங்குகள்லாம் பாக்குறது, அதுகளுக்கு எல்லாம் என்னன்னா நம்ம ஹீரோ இப்போ பறந்து போவார். ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் டூர் எல்லாம் இந்த இப்போ முதல் முறையா நம்ம பார்த்த குழந்தை யாராவது விதேசம் போயிடுச்சுன்னா குடும்பமே போய் அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் பாரு. எல்லா குரங்கும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஹனுமான் ஆன்னு பார்த்துன்னு பொறாமை இல்லை. அதுதான் ஒரு விஷயம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் ஒத்தருக்கு மேல ஒருத்தர் பொறாமையே இருக்கக்கூடாது. பொறாமை இருந்துட்டுனா என்ன ஆகும், இன்னொருத்தரை எப்படி இறக்கலாம், எப்படி தாழ்த்தலாம், அவதூறு சொல்லலாம் என்கின்ற எண்ணமே ஒன்று இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆத்து குழந்தை வந்து சுவாமி குழந்தை வந்து ஒரு ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தை 4 ஸ்லோகம் சொல்லி காமிக்கும்.
வாடா கண்ணா சொல்லு. சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வருவார், அங்க தாவ அழுத்து, அங்க பாவ அழுத்து. ஒரு இஷ்டப்பட்டு ஒரு குழந்தை வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்கரேஜ் பண்ண கத்து. நல்லா சொல்றேன். அப்புறம் ஒருவேளை அந்த குழந்தைய வந்து கேட்கறதுன்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஒண்ணு இல்லடா நான் அந்த இடத்துல தாவ மட்டும் அழுது, அவ்வளவுதான், நீ அதை பண்ணிட்டியான்னு நீ தான் பெஸ்ட். சொல்ற விதம் ஒண்ணு இருக்கே. நீங்க இந்த மாதிரி மிரட்டி சொன்னீங்கன்னா அது 4 ஸ்லோகமும் விட்டு போயிடுறது. அப்புறம் போனோம்னு அப்புறம் சில பேர் என்ன சொல்வா, ஸ்கூலுக்கு போகும்போது சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு போவன், இப்பெல்லாம் ஒண்ணும் போறது இல்லை. ஏன்னா நீங்க பண்ணும்போது தப்பா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பாசிட்டிவிட்டி வரும் யோசிச்சு பாருங்க. அதனால எப்பவுமே ஒரு குழந்தை, இதுதான் நான் எல்லா உபன்யாசத்தையும் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் என்கரேஜ் த சைல்ட். ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டுனா, ஒரு சின்ன ஒரு 4 வயசு பொண்ணு குழந்தை ஒரு கோலம் போடுறது எவ்வளவு அழகா போட்டுருக்கு, இதை பாரு இங்கேன்னு புள்ளி ஆரம்பி, அது ஆஹா ஓஹோன்னு பயமுறுத்தி அது கோலத்தையும் விட்டுப்படுறது, தனியே மறந்து விடுது. அதனால அப்படி இல்லாமல் அதை எப்படி ஊக்குவிக்க வேண்டும். ஹனுமான் அப்படியே போய் நின்னாரா, எல்லா குரங்குகளும் பொறாமையே இல்லாம நம்ம கூட்டத்துல ஒருத்தர் போறாரியா, அப்படியே ஒரு சந்தோஷமா பாக்குறது. பார்க்கும்போது ஹனுமானுக்கு பறந்து செல்ல வேண்டும். அப்போ முதல்ல சொன்னாராம், அஞ்சலின் பிராமுகம் குர்வன் பவனாயாத்மயோனயே ததோஹி வவ்ருதே கந்தும் தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம். தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம், தெற்கு பக்கமா ஹனுமான் கிளம்பி போனோம்னு நினைச்சார். சூர்யாய, சூரியன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முதல் பிரார்த்தனை பண்ணார். மகேந்திராய, இந்திரன் மகேந்திரன்னு சொன்னா சுரனாய கோவான்னு சொன்னபடியா நாராயணனுக்கு. பவனாய ஸ்வயம்புவே, பவனனுக்கு ஸ்வயம்பூவுக்கு சொல்லி, பூதேபியஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். அப்போது கிளம்பி போகணுமா. இத்தனை பேரை முதல்ல மங்களாச்சரணம் பண்ணி ஆශ්‍රயிச்சு ஹனுமான் இப்ப கிளம்பி போகணும். எப்படி பறந்தார் அது ஹனுமான் வர்ணிக்கிற. அப்படி ஹனுமான் அப்படி மேல இப்படி போகும்போது ப்ரொப்பெல் ஆமாம். இப்ப 2 விதம் இருக்கு. இப்ப நீங்க இந்த விமான நிலையத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகும். அப்ப நீங்க அந்த விமானத்துக்குள்ள இருக்கீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த விமானம் ஓடிண்டே இருக்கும், வேகமாகும் வேகமாகும் வேகமாகும். அப்புறம் மேல கொஞ்சம் நிமித்தம் முதல் சக்கரம் மேல் பக்கமா போகும், அடுத்த 2 சக்கரத்தை இப்படி அசைச்சுட்டு அப்படியே அது மேல போகும். So this is called a take off. Hanuman did not take off, he propelled. அதாவது இந்த ராக்கெட்லாம் இருக்கு பாருங்க, அப்படி நேர ஸ்ரீஹரி கோட்டால வச்சுடுவா 10 9 8 7 அப்படி அந்த மானிட்டர்ல பார்த்து அங்க பார்த்து ஒரு கமெண்ட்ரி கொடுப்பா பாருங்க. அப்படி புஷ்னு கிளம்பினார். அப்படி கிளம்பும் போது என்ன ஆச்சா, பொதுவா இந்த ராக்கெட் எல்லாம் கிளம்பும் போது அந்த ஃபோர்ஸ்ல கீழே ஃபயர் ரிலீஸ் ஆகி பக்கத்துல செடி கொடிகள் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை அப்ரூட் பண்ணும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுனா வேரோட செடிகளை பிடுங்கி அந்த ராக்கெட் மேல போகும்போது ஒரு 20-30 அடி அந்த செடி அந்த ஃபோர்ஸ்ல மேல போகும், அப்புறம் கீழே விழுந்துரும். இதுதானே ஒரு ராக்கெட் ப்ரொபெல் ஆகும். அப்படியே ஹனுமானுக்கு கொண்டு வர்றார் வால்மீகி. ஹனுமான் இப்ப மேல் பக்கமா போயிட்டு இருக்காராம். பக்கத்துல இருந்த செடிகள்லாம் கொஞ்சம் தூரம் அவரோட போயிட்டு கீழே திரும்பி விழுந்துதான். எப்படி என்றால், நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால், நம்ம ஆத்துக்கு யாரோ வரான்னு வச்சுக்கோங்க, தப்பி வந்துடுறா, நம்மளையும் நம்பி 4 பேர் வரா, வந்து நம்ம அவளுக்கு உபசரிக்கிறோம், ஹாஸ்பிட்டபிளா இருக்கும். நான் சாப்பாடு போட்டு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து நல்ல 4 வார்த்தை பேசினோம். அவ கிளம்பிடுறான். 1 நாள்ல கிளம்புறாலும் 2 நாள்ல கிளம்புறாலும் கிளம்பிடுறான். கிளம்புறேன்னு சொல்லும் போது நம்ம எப்படி போக வேண்டும் என்றால், வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு ஒரு 7 அடி போயிட்டு, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, கட்டாயமா அடுத்த தடவை வாங்கோ, அவர் நல்லபடி இருந்தா அப்படின்னு சொல்வேன், அடுத்த தடவை வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 அடி வாசலுக்கு போயிட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு வரா மாதிரி இந்த செடிகள் வந்து ஹனுமானோட கொஞ்சம் தூரம் போச்சா. ஒரு விருந்தாளியை வீட்டுக்காரர் எப்படி போயிட்டு வாங்கோன்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி விடை பெற்று கொடுத்து விட்டு கீழே விழுந்ததுன்னு வால்மீகி. அப்படின்னா அந்த உவமை சொல்லும் போது கூட நமக்கு ஒரு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்றார் வால்மீகி. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி உபசரிக்க வேண்டும். இது மற்றைய கலாச்சாரத்துல இருக்கு இல்ல, அதை பத்திலாம் நம்ம ஒன்னும் பிரஸ்தாபிக்க வேண்டாம், அது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆனா நம்ம பாரதிய சம்பிரதாயத்துல வேதமே சொல்லிடுத்து, அதிதி தேவோ பவ, வந்த விருந்தாளியை தேவனாக சர்வலோகேஸ்வரனாக பார்த்து கவனி. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு இருக்கணும். இதுதான் ஒரு விஷயம் அடியேன்னு சொல்வேன். நீங்க நிச்சயமா உங்க குழந்தைகள் உங்க பேரன் பேத்தி எல்லாம் நல்லா வளர்த்துட்டு போயிருந்தீங்கலாம், நல்ல விஷயம் கேட்டவாதான். ஆனா இது ஒரு சின்ன விஷயம், சின்ன வயசுல இருந்து கத்துத்தாங்க. யாராவது ஆத்துக்கு வந்தா நீங்க கொடுக்காதீங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுக்க சொல்லுங்க. போய் அவளுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டு வா, ஒரு டம்ளர் போய் தீர்த்தம் கொடு,
மாமா மாமி உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேளு. அப்பா அம்மா வெளில போயிருந்தா அது எப்படி சொல்ற விதம் இருக்கு இல்லையா? இப்ப நான் சில ஆத்துக்கெல்லாம் போவேன், கேட்பேன், அப்பா அம்மா இருக்காளா? ஐ டோன்ட் நோ. அது சொல்ற விதத்தை பார்த்து ஓடி வந்துருவேன் நான். ஐயோ, நான் வேற தப்பா கேட்டுவிட்டோம் போல இருக்கு, எல்லாம் கேட்டிருக்கப்படாது அப்படின்னு. அந்த சொல்லும் விதம் இல்ல, அப்பா அம்மா வெளியில போயிருக்கா, they will be back in 20 minutes, can you please be seated. இதுதானே கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது. அதை மெனக்கெட்டு கேட்னு ஒரு எக்ஸாம் எழுதி 25 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 3வது செமஸ்டர்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ராமாயண சுந்தரகாண்டத்தை ஃப்ரீயா படிச்சுட்டு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துடும். ஆனா எதுவுமே ஃப்ரீயா வந்தாதான் நமக்கு பிடிக்காதே, ஆஹா ஓஹோன்னு. அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒருத்தர் ஆத்துக்கு வந்தா அந்த குழந்தை எப்படி, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம், நிச்சயமா குழந்தைகள் கத்துப்பா. அது நீங்க சொல்லி கொடுக்குற விதத்துல இருக்கு. ஒருத்தர் பெரியவா வந்தா உள்ள வாங்குவோன்னு சொல்றது, கிளம்புறதுக்கு முன்னாடி சேவிக்கப்படாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவிக்கணும்னா ஆத்துக்கு வந்தவொடனே சேவிக்கணுமே, கிளம்பும் போது சேவிக்கப்படாது. அப்புறம் கோஷ்டியா வந்து அபிவாதையே சொல்லக்கூடாது. இப்ப 4-5 மாமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, கோஷ்டியா அபிவாதையே சொல்லக்கூடாது, சன்னியாசிக்கு சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அபிவாதையை சொல்லும் போது நம்ம முதுகு பாதி குனிஞ்சிருக்கணும், அப்படியே நின்றுட்டே அபிவாதையை சொல்லக்கூடாது, குனியணும். எதுலயுமே ஒரு நயம், ஒரு அழகா அந்த ஃபினஸ் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அதை கத்து கொடுத்துட்டா ஹனுமானுடைய சுந்தரகாண்டம் தான். அந்த செடிகள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஹனுமான் ஜாகிரதையா நீ லங்கைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு கையாட்டிட்டு கிழவன். இப்ப ஹனுமான் பறந்து போகணும். இப்ப அவர் பறந்து போகும்போது முதல்ல சொல்ற ஒரு மலையை கண்டாராம். சமுத்திரத்துக்கு நடுவுல மலை. இப்ப நீங்க உடனே இது வந்து நீங்க உங்க பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிலத்துல என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் சமுத்திரத்தின் ஃப்ளோர்லயும் உண்டு. இப்ப நீங்க பாலி, சுமாத்ரா பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய எரிமலைகள் பார்ப்பேன், நிறைய டார்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் வால்கனோஸ். கடல்லையும் அது உண்டு. அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுல ஜலம் முழுக்க மறைச்சுட்டே ஒழிய உண்டு. இதே மலைகள் மாதிரி பனி கூட்டத்துல உண்டாகும். இந்த டைட்டானிக் படகெல்லாம் போய் அது ஒரு மலையில தானே போயிடுச்சு, ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. அது பூமியிலேன்னு வந்திருக்கும். நம்ம என்னெல்லாம் நிலத்துல பாக்குறோமோ கடல்லையும் உண்டு. அவ்வளவு ஆழம் உண்டு, அவ்வளவு குழி உண்டு, அவ்வளவு சுழல் உண்டு. எப்படி குவிக் சாண்ட் இருக்கும், அந்த மாதிரி வாட்டர்ல போனீங்கன்னா வேர்ல் பூல்ஸ் இருக்கும். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு இடம்லாம் இருக்கு, சுத்தி சுத்தி வரும். என்னெல்லாம் இருக்கோ இருக்கும். அப்ப மலையும் உண்டு. அப்ப அந்த மலை ஜலத்துக்கு மேல இருந்ததாம். அந்த மலையை பார்த்துட்டு ஹனுமான் வியந்தாராம், அவ்வளவு அழகா இருக்கான் அந்த மலை. ஷாத கும்பமயை ஸ்ருங்கைஹி சகின்னர மகோரகைஹி ஆதித்யோதய சங்காஷைர் உலூகத்பிரவோதாம்பரம் யோஜனானாம் ஷதம் சாபி கபிரேஷ கமாத்லுதஹ சவ சானுஷு விஸ்ராந்தஹ சேஷம் பிரக்ரமதாமிதி ததக் க்ருத்தஹ சஹஸ்ராக்ஷஹ பர்வதானாம் ஷதக்ரதுஹு பக்ஷாஸ்சிச்சேத வஜ்ரேண ததஹ ஷதசஹஸ்ரஷஹ. அந்த மலை, அந்த மலையில குகைகள், அங்க கிண்ணற புருஷால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய மலை. அந்த மலைக்கு இந்த ஹனுமான பார்த்த உடனே ஒரு பிரியம் ஏற்பட்டது அப்படின்னா இருக்கு ராமாயணத்துல. நீங்க இதை சொல்லி வரேன், நான் இதை கேட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவா இதை அப்படியே கேட்கிறேன். இது உங்க பேரங்கிட்ட சொன்னீங்கன்னா the mountain liked Hanuman a lot. சொல்லுங்க. அப்ப அது உடனே கேட்கும், how will the mountain show its love? இப்ப மவுண்டன் வந்து வாயை திறந்து சொல்ல முடியுமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி காண்பிக்கும்னா இதுலதான் ஒரு 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பறவையின் சப்தங்கள், அது சஞ்சரிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் வச்சு நிறைய பேர் படிப்பா. அதுக்கு ஆர்னிதாலஜின்னு பேர். நிறைய இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றது, செடிகளை பத்தி நிறைய பேர் படிப்பா. இந்த பொட்டானிஸ்ட் எல்லாம் வந்து செடிகள் பத்தி படிப்பா. மிருகங்கள் பத்தி படிக்கிறவாள்லாம் இருப்பா. இந்த செடிகள் பத்தி படிக்கிறவாள் எல்லாம் போய் நீங்க கேளுங்க. அப்ப அவ என்ன சொல்லுவா தெரியுமா, இந்த மரத்தை பார்த்துட்டோம், the tree is very happy. நீங்க கேட்பேன், மரம் என்ன சந்தோஷம் எப்படி இருக்குன்னா அவளால கண்டுபிடிக்க முடியும். அந்த இலை இருக்கக்கூடிய தோரணம், அது பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடம், நம்ம அதை தொடும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கு. ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ் கேன் ரெகக்னைஸ் சென்ஸ் டச். நம்ம அந்த அப்படியே அந்த துளசியை வருடி விடும்போதோ, அந்த ஆலமரத்தை வருடி விடும்போது அதுக்கு தெரியுமா இவருக்கு நம்ம மேல ஒரு அன்பு இருக்கு. மிருகங்களுக்கும் அப்படிதான். இப்ப அடியேனுக்கு கொஞ்சம் பைரவர்னா பயம், நான் இதுக்கு மறைப்பானே, கொஞ்சம் பைரவர்னா பயம். அது இரவு வேலையில எல்லாம் நான் ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் கிளம்புனா 4-5 ஒன்னா சேர்ந்துடும். அதனால அது ஒரு கூடி இருந்து குளிர்ந்தேல் ஒரு எம்பாவாய் அது ஒரு பாடிட்டு இருக்கும். அதனால பைரவர்னா ஒரு பயம். யாராவதுலயா போகும்போது கேட்டுருவாங்க அந்த பைரவர் இருக்காரு. ஏன்னா நம்ம அந்த பைரவர் ஒண்ணும் சொல்லல, நமக்கு ஒரு பயம்.
நான் பல பேர் கோவம் வந்துடும். இதை பாருங்க, நீங்க வரையலுங்கிறதுக்காக எங்களால நான் எல்லாம் விட முடியாது, நீங்க வந்தா வாங்கோ இல்லாட்ட போங்க அப்படின்ட்டுருவா. அதனால அது இன்னும் க்ஷேமங்கிறனா. சோ அதனால ஒரு பயம். அவ என்ன சொல்வா தெரியுமோ, டாக்ஸ் கேன் ரெகக்னைஸ் வெதர் வி லைக் தெம் ஆர் நாட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ பார்த்தே அந்த நாய்க்கு தெரிஞ்சு போயிடுமா நமக்கு அது பிடிக்கலன்னு. அது வரவே வராதான் நம்ம கிட்ட. இப்ப நாய்களுக்கு அவ்வளவு புத்தி உண்டு, பறவைகளுக்கு அவ்வளவு புத்தி உண்டு. எது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நமக்கு தான் பகவான் புத்தியை கொடுத்திருக்காரு, அதுகளுக்கு எல்லாமே உண்டு, நன்னா உண்டு. அது ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த பட்டன் இருக்கும். அது என்னன்னா, அந்த போன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க அழுத்தினேன்னா அது சுவிட்ச் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா. அது மேலே இருந்து போட்டேன்னா பிளைட் மோட். இப்ப ஹனுமான் பறந்து போயிட்டு இருக்காரு பாருங்க, அந்த பிளைட் மோட்ல போயிட்டேன்னா 2 மணி நேரம் நிசப்தமா கேட்கலாம். அடியே நான் அவ்வளவு சுமாரா சொல்றேனோ இல்ல, அதனால 2 மணி நேரம் கேட்டுடலாம். அது திரும்பி நீங்க அழுத்தினோம்னா அந்த மெசேஜ் எல்லாம் வந்துடும். நீங்க திரும்பி அது கொஞ்ச நாள் அந்த போன் கோமா ஸ்டேட்டுக்கு போயிடும். திரும்பி அது 2 மணி நேரம் அதுக்கு ஒண்ணு தெரியாது. திரும்பி 2 மணி நேரம் போட்டு டக்கு 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 உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் கேட்கலாம், நானும் சொல்லலாம். என்னென்ன விஷயத்துக்கு வரேன், இப்ப இந்த மலையானது ஹனுமான் கிட்ட சொல்றாப்புல இருந்துதான், ஹனுமான் என்னிடத்தில் வந்து தங்கிட்டு போ. அப்போது ஹனுமான் கிட்ட அது இன்னொரு விஷயம் சொல்லித்தான். ஒரு காலகட்டத்தில் நம் சனாதன தர்மத்தில் ஒரு மரபு உண்டு. என்னன்னா, அந்த மலைகளுக்கு ரெக்கைகள் உண்டு. அந்த ரெக்கையோடு கூடிய மலையை அந்த இந்திரனானவன் வெட்டினான். அந்த வெட்டப்படாத அந்த சிறகோடு இருந்த இந்த மைனாகத்தை காப்பாற்றியது வாயு. வாயு தன்னை காப்பாற்றியதால் மைனாகத்துக்கு வாயுவின் மீது ஒரு பற்று. வாயுவின் மீது பற்று இருந்ததால் வாயுவின் மைந்தனுக்கு அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். அந்த மலை சொல்றாப்புல இருந்துதான் என்னுடைய மலை உச்சியில நிறைய விடுதிகள் கட்டி வச்சிருக்கேன். 3 நாள் 2 இரவு 99 மட்டும்தான். நீ இப்ப நிறைய ஆஃபர் வருது பாருங்க, 3 days 2 nights 99 only. ஹனுமான் யூ கேன் ரெஸ்ட் அண்ட் கோ. ஹனுமான் சொன்னார், இதை பார்ப்பா, மதிர் தார்க்ஷ்யம், அதாவது எனக்கு பகவானை எப்படியாவது சேவிக்க வேண்டும் என்கின்ற அபிருச்சி. இந்த சேவிக்க வேண்டும், ஒரு பிராட்டியை போய் பார்க்கணும், ரெஸ்ட் எல்லாம் எடுக்கப்படாது. ஒரு ஆப்ஜெக்டிவ்னு ஒண்ணு இருந்துட்டுனா, till your goal is achieved, don't take rest. அதனால எனக்கு அப்படி இருக்கணும். அதனால நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிறேன். ஹனுமான் என்ன பண்ணாராம், கட்டி பிடிச்சுட்டாராம். அப்ப அதை சொல்ற, பிரீதோஸ்மி கிருதமாதித்யம் மன்னுரேஷோபநீயதாம் त्वरते कार्यकालो मे अहश्चाप्यतिवर्तते प्रतिज्ञा च मया दत्ता नस्थाव्यमकिन्तरा. கட்டி பிடிச்சுட்டாராம். இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நீங்க நிறைய பெரியவாள்லாம் இங்க இருக்கு. 1950 60 70 ஆண்டுகள்ல எல்லாம் பிரைவேட் ஜாப்ஸ்ன்னு ரொம்ப இருக்காரு. இருந்தா அது கவர்மெண்ட் உத்தியோகம், அது கிடைச்சு கொடுத்தனா அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் ஒருத்தருக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரி அவர் சங்கு சக்கரம் மட்டும் இருக்காது. அதனால இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னா எல்லாரும் சுத்தி பாப்பா, இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு, கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு, நன்னா வரும் நன்னா வரும் அப்படின்னு அப்படி சுத்தி பாப்பா. இப்போ என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய வந்துருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் 10 yearsல கவர்மெண்ட் ஜாப்ஸ் பிரைவேட் ஜாப்ஸ் போய் இன்னொரு விஷயம் வந்தது. என்னன்னா, ஸ்டார்ட் அப்ஸ். நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம். இளைஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐடியா இருக்கு, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுடலாம். அந்த குழந்தை தான் சிஇஓ, அந்த குழந்தை தான் சிடிஓ, அதுதான் சிஎஃப்ஓ, அதுதான் புரோகிராமர் எல்லாம். அப்ப 2-3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுடுறா, அது நல்லா க்ஷேமமாக வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப். இந்த ஐடியா அந்த குழந்தை சொல்றது நன்னாவே இருக்கும். ஆனா பெற்றோர்களுக்கு இது புரியாது, சில பேருக்கு பிடிக்காது. அவ என்ன சொல்லிடுவா, இதை பாரு, உனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நீ இந்த சமயத்துல போய் ஏதோ இந்த இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்துக்கு போறிய. இது பெற்றோர்களுக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும், இதுல ஒரு ரிஸ்க் இருக்கே. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும், அந்த அப்பா அம்மா கிட்ட கூட்டு உட்காந்து வச்சு சொல்லணும், கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி பல பேர் ஆரம்பிச்சிருக்கா, இந்த மாதிரி யாரோ பண்ற தளிகையை வந்து ஒருத்தர் கொண்டு ஆத்துக்கு டெலிவர் பண்றாரு. அதுவும் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அவர் எடுத்துன்னு பண்றவர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சேஷத்தை வந்து கொண்டு கொடுத்துடுற. அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுமா. இந்த மாதிரி இப்போ நீங்க பஸ்ஸை புக் பண்ணலாம், அதை புக் பண்ணலாம், இதை புக் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒருத்தர் சாமான எடுத்துன்னு போறதுக்குன்னே ஒரு ஸ்டார்ட் அப். நீங்க எங்கே அமிச்சேன்னா அவர் வந்து அம்சரைய மடனாராய் அழியத்தாய்னு தூது போற மாதிரி அங்கேயே அவர் போயிடுவார். அப்புறம் இன்னொன்னு, அது வந்து சாமான் எல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு ஒரு வீடுலேருந்து ஒரு வீடு நகர்த்துறதுக்கு அது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து. இவ்வளவு விஷயம் இருக்கே. இப்போ வீட்டு குழாயெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, சுவிட்சு கிச்சு எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஆப் இருக்கு, ஊட்டி விடுறதுக்கு யாரும் இல்லை.
பாடுதும் வந்துடும் பாருங்க. இன்னும் 5 வருஷத்துல நான் உபன்யாசம் சொல்லும் போது ஒருத்தருக்கு ஊட்டி விடுறதுக்கு 100 ரூபா, 2 பேருக்கு ஊட்டி விடுறதுக்கு, ஏன்னா அது கூட நம்ம அசர மாட்டோம், ஏன்னா கையை தூக்கணுமே அதுக்கு, அது நம்மளால முடியாது. அப்பேற்பட்ட அழகான சௌகுமாரியமான திருமையை கொஞ்சம் கஷ்டப்பட்டுனா அதனால அப்படி வச்சுருப்போம். அதனால ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லணும், அப்பா அம்மாவை கூட்டு வச்சு சாஃப்டா அட்வைஸ் பண்ணணும். கவலைப்படாதம்மா, என்ன இருந்தாலும் நீ இருந்த போது ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தா, அதனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நான் ஏகமேவ அத்விதீயம், நான் உங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தை, அதனால என்ன நம்பி நீங்க நிச்சயமா இல்ல. அந்த குழந்தை சொல்லிட்டு, என்ன நம்பி நீங்க இல்ல, ஏறக்குறைய உங்களை நம்பியும் நான் இல்ல, எல்லாம் அந்த குழந்தை சொல்லிட்டா, அதனால நான் ட்ரை பண்ணலாம். எதையுமே சாஃப்டா எடுத்து சொல்லணும். அதேதான் ஹனுமான். இந்த மைனாக்கம் சொல்லித்தான், என்னுடைய விடுதிகள்ல நீ வந்து தங்கிட்டு போ ஹனுமான். அப்ப ஹனுமான் சொன்னாரா, இல்ல எனக்கு சீதா பிராட்டியை போய் பார்க்க வேண்டும், அவளை பார்க்கும் வரை நான் எந்த இடத்துலயும் இருக்க மாட்டேன், உன்னை நான் கட்டி பிடிச்சுக்கிறேன்னு ஒரு குன்றை ஹனுமான் கட்டி பிடித்தாராம். பிடிச்ச உடனே சொன்னாராம், உன்னை கட்டி பிடிச்சென்றதையே உங்க ஆத்துல தங்கினதா வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன, இந்த ஹனுமானுடைய வாக் சாமர்த்தியத்தை பாருங்க. ஒத்தரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன, நீங்க சுந்தரகாண்டம் வந்து ஏதோ நான் பாட்டுக்கு உபன்யாசம் பண்ண குருத்தா அப்போ ஒரு மலை இருந்துதான், இது அடியனுடைய ஸ்டைலே இல்லை, என்னால அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது. பிராக்டிக்கலா இன்னைக்கு லைஃப்ல நம்ம சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு நம்ம எப்படி மாற முடியும், அதுதான் நம்ம அப்ரோச்சா இருக்கணும். சுந்தரகாண்டத்தை ஹனுமான் இருந்தார், ஹனுமான் மாதிரி அந்த சக்தியோ புத்தியோ நமக்கு இல்லை. ஆனா அவரை பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங் ஆகலாம், ஒத்தரையும் புண்படுத்தாமல் எப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்ப ஹனுமான் அதை கட்டி பிடிச்சிட்டார் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் தடை. அடியேனே நான் அடிக்கடி உபன்யாசம் சொல்லுவேன். ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு அங்க படிச்சுட்டு மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அப்பா அம்மா என்ன நினைச்சா, இவன் எங்கேயோ போய் எங்கேயாவது சியாட்டில்ல செட்டில் ஆவான், ஹியூஸ்டன்ல செட்டில் ஆவான், ஏதாவது பண்ணுவான். நான் வந்து சொல்லிட்டேன், இல்ல நான் ராமாயண உபன்யாசம் பண்ண போறேன். பயந்துட்டான். எதுக்குடா, வேலுக்குடி சுவாமி அதை பண்ணிட்டு போறாரு, நீ எதுக்கு உட்காந்து இந்த உபன்யாசம் எல்லாம் பண்ற, உட்காந்து சீடியை வாங்க உட்காந்து கேளு. இல்ல அப்ப நான் என்ன பண்ணணும், உட்காத்தி வச்சு சொல்லணும், கவலைப்படாதே பாட்டி தாத்தா அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, என்ன இருந்தாலும் அமைந்த கரையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பா, அவ எப்பவுமே நமக்கு கூடவே இருப்பா, அப்படி நம்ம ஆஸ்வாசம் கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மைனாக்கம்னு வந்த முதல் தடை. அதை தாண்டி ஹனுமான் பறந்து போறார். அப்போ ஒரு நாகமாதா சுரசாங்கிறவள் வந்தாளாம். அந்த நாகமாதா சுரசா சொல்லுவது போல் இருக்கின்றது. அவ சொன்னாளாம், மம பக்ஷ்ய பிரதிஷ்டஸ்வம் ஈஸ்வரோர் வானர்ஷபா அஹம் த்வாம் பக்ஷயிஷ்யாமி பிரவிஷேதம் மமானனம் வரகேஷ புராதத்தோ மம தாத்ரேதி சத்வர வியாதாய வக்ரம் விபுலம் ஸ்திதா சா மாருதே புரஹ. மம பக்ஷ்யம், எனக்கு ஒரே பசிக்கிறதுனாலும். ஹனுமான் வந்து ஏதோ முக்கியமா காரியம் பண்ணிட்டு ஒரு பசின்னு வந்து அவர் சொல்வார், எங்கேயாவது போய் சாப்பிடு. அப்போ சொன்னாடா, தீயே எனலாய பசிப்பிணி கம்பர் எடுக்கிறார், செய்வான் தீர்த்தல் செய்வான் ஆயே விரைவு உற்று என அந்நினை வன்மையாள் நீயே இனி வந்து நின்கொள் பிணங்கு ஏற்றினன் வாயே புகுவாய், எனக்கு ஒரே பசிக்கிறது, என் வாய்க்குள்ள போ. ஹனுமான் சொன்னார், ஏமா கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி சொல்லுவான், பஞ்ச நகாக பக்ஷ்யா, 5 நகங்களோடு கூடிய 5 மிருகங்களின் மாம்சத்தை க்ஷத்ரியர்கள் புஜிக்கலாம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஷியாளம் ஒரு ரைனோ, அப்புறம் வந்து ஒரு பார்க்குப்பைன் முள்ளம் பன்றி, அப்புறம் வந்து டார்டிஸ் ஆமை, இக்குவானா, இந்த மாம்சங்கள் எல்லாம் க்ஷத்ரியால் சில நாள் புஜிக்கலாம். அந்த லிஸ்ட்ல வானரம் கிடையாதேம்மா, என்ன போய் நீ சாப்பிடணுங்கிறியே. அந்த சுரசா சொன்னாலாம், குறிப்பிட்ட காலம் நான் சவுத் சைனா சீல இருந்தேன், அதனால நான் வானரத்தையும் புஜிப்பேன், அதனால தீர்த்தல் செய்வான் வாயுள் புகுவாயே, என் வாய்க்குள்ள இப்போ நீ நுழைந்தாக வேண்டும். அவ என்ன சொன்னா, வாயுள் புக வேண்டும், உள்ள போகணும்னா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லல. ஹனுமான் வாயு புத்திரஹா ச புத்திமான், எப்பவுமே லாயரா இருக்கிறவா இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணுவா. உடனே ஹனுமான் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய இப்போ இந்த ஜிம்முக்கெல்லாம் போறா பாருங்க, ஜிம்முக்கு போகும்போது அது புரோட்டீன் பவுடர்னு ஒண்ணு இருக்கும், வே புரோட்டீன், அது குளிக்கின்றே இருக்கணும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை குளிக்கின்றே இருந்தேன்னா அதை புஜிச்சேன்னா இங்க கை காலெல்லாம் இப்ப எந்த மாதிரி இருக்காது, நல்லா இப்படி மேடும் பள்ளமுமா இருக்கும், இந்த பக்கம் வந்து சிற்றிடையா இருக்கும், இதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான்னா, இவ்வளவு நாள் நான் ஜிம் போயிருக்கேங்கிறதுக்காக அந்த முதுகெல்லாம் வளைச்சு காமிப்பான்.
அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய முதுகு கருடன் வந்து அந்த ரெக்கைய பறக்கிற மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஹனுமான் நல்ல ஜிம் பாடி இல்லையா, அவர் தன்னை வசத்திண்டே போனாராம். இவ வாயை திறந்துட்டா, அவர் வளர்றார். அவரை புஜிக்கிற அளவுக்கு வாய் இன்னும் திறக்கலையே, இன்னும் அவ வளர்றா. அவ வளர வளர அவர் வளர்ந்துன்னு போறார். இப்ப அவர் வளர அவ வாய் திறக்க, அவள் வளர அவர் வாய் திறக்க என்ன எடுத்தா, லோவர் ஜா இஸ் அ கான்ஸ்டன்ட், இட் இஸ் பிக்ஸ்ட். அப்பர் ஜாவை இப்படி வசத்திண்டே போறா இல்லையா, அப்ப கண்ணு நேர பார்க்கல, இப்படி டில்டாய் மேல பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஹனுமான் என்ன பண்ணிவிட்டார், எப்ப அவ கண்ணு மேல பாக்குறதோ சூக்ஷ்ம ரூபம் அங்குஷ்ட மாத்திர புருஷகான் ஒரு சிறு ரூபம் தரித்தேனா, அவர் அஷ்டமா சித்தியின் அனுகிரகம் பெற்றவர். ஒரு சிறு ரூபம் தரித்து அவ வாய்க்குள்ள போயிருக்கார். இந்த 1995-96 எல்லாம் அது எனக்கு அடியே ஞாபகம் இல்ல, சன்ட்ராப்போ சன்ஃபிளவர் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாத்திருக்கேன். அது என்னன்னா ஒரு பெரிய பூரி பண்ணிடுவான், அந்த பூரி உருண்டு விடும், அந்த குழந்தை பக்கத்துல இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அது அந்த எண்ணெயெல்லாம் போட்டு இது உங்க ஹிருதயத்துக்கு நன்னா இப்படி எல்லாம் பண்ணி நிறைய பேர் பைபாஸ் எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஹிருதயத்துக்கு நன்னா ஒசத்தி ஆஹா ஓஹோ சொல்லிட்டு அது உருண்டு விடும். அந்த மாதிரிதான் இப்ப ஹனுமான் இருக்கார். அவ வாய்க்குள்ள போனோம்னு பார்த்தா இந்த கடவா பல்லு இந்த பல்லு எல்லாம் பிரம்மாண்டமா தெரியுது, நாக்கெல்லாம் தெரியுது, எச்ச அப்படியே சொட்ட போறது. இவரோ ஆச்சாரசீலர், உள்ளுக்குள்ள போன சூக்ஷ்ம ரூபம் தரித்து எச்சில் படாம இப்படி பற்கள் எல்லாம் பார்த்தார், டென்டிஸ்ட் மாதிரி அப்படியே வெளியில வந்துட்டார். இப்ப இவர் டக்குன்னு வாய மூடிட்டார். என்னன்னா அவர் உள்ள போயிட்டார் நினைச்சு வாய மூடினா வெளில நிக்கிறார் ஹனுமான். அப்போதுதான் அவர் சொன்னாரா, நீ உள்ள போகணும்னு சொன்னியேமா, போயிட்டேன், நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்போதுதான் சுரசா சொன்னாளாம், நான் வந்து உன்னை பக்ஷிக்க வேண்டும் புஜிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவளே இல்லை ஹனுமான், என்னை தேவர்கள் அனுப்பினார்கள். உனக்கு சீதையை போய் பார்த்து விட்டு வருவதற்கான தெம்பு சாமர்த்தியம் மதிர் தார்க்ஷ்யம் இருக்கின்றதா, உம்மை சோதிப்பதற்காக அனுப்பினார்கள். இந்த டெஸ்ட்ல நீ எவ்வளவு புத்திய வச்சுட்டு ஜெயிச்சுட்ட பாரு. அதனால வாயு புத்திரஹாச புத்திமான். லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்சஸ்ல யூ ஹேவ் டு யூஸ் யுவர் இன்டெலெக்ட். அந்த புத்தி சமயோச்சிதம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அந்த சமயத்துல அது ஸ்புரிக்கணும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆத்துக்கு வந்தவொடனே ஸ்புரிச்சுன்னு வச்சுக்கோ, வழியில இப்ப ஒரு குழந்தைக்கு ஏதோ கேள்வி கேட்கறா, ஆத்துக்கு வந்தவொடனே யோசிக்கிறது, ஐயோ இப்ப ஞாபகம் வந்ததுன்னா எப்படி பிரயோஜனம்? அந்த இடத்துல அது ஞாபகம் வரணும். அந்த இடத்துல ஞாபகம் வந்துதான். அதுதான் சுருக்கமா துளசிதாசர் எடுத்தார். சூக்ஷ்ம ரூப தரிசி அஹி திகாவா, விகட ரூப தரி லங்க ஜராவா, भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय सजीवन लखन जियाए, श्री रघुवीर हर्षि उर लाए, रघुपति की बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुम रोयश गावे, अस कहि श्रीपति कंठ लगावे, सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद शारद सहित अहिसा, यम कुबेर दिगपाल जहाते, कवि कोविद कहि सके कहाते, तुम उपकार सुग्रीव ही कीन्हा, राम मिलाय राजपद दीन्हा, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। तदृष्ट्वा व्यारितं स्वास्यं वायुपुत्रः सबुद्धिमान्, दीर्घजिह्वं सुरसया सुभीमं नरकोपमं, ससंक्षिप्त्यात्मनः कायं जीमूत इव मारुतिः, तस्मिन् मुहूर्ते हनुमान् बभूव अंगुष्टमात्रकः. சுரசாவின் வாய்க்குள்ளே சென்று எச்சில் படாமல் ஹனுமான் வெளியில வந்தார். வந்த ஹனுமானை பார்த்து விட்டு சுரசா சொன்னாளாம், எவ்வளவு புத்தியை யூஸ் பண்ணிருக்கடா நீ, சமயோசிதமா இருக்க. அர்த்த சித்தை ஹரிசிரேஷ்ட கச்ச சௌமிய யதாசுகம். குரங்குகளிலே சிறந்த வானரமாக இருக்கக்கூடிய ஹரிசிரேஷ்டனான ஹனுமானே, சுகமாக சென்று திரும்புவாய், வெற்றியோடு திரும்புவாய் என்று சுரசாங்கிற நாகமாதா பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு.